கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இன்னொரு நாளும் கூட ஆண்டவருடைய இந்த மன்னிப்பை குறித்து இன்றைக்கு பார்ப்போம். இந்த நாளில் கூட இயேசு ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். அதற்கு முன்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பேதுரு இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் அவனை மன்னிப்பது என்று கேட்கிறார். இயேசு அவரிடத்தில் சொல்வார், அவங்க கேட்குற கேள்வி என்னவென்று சொன்னால் 7 தரம் மன்னித்தால் போதுமா ஆண்டவரே என்று கேட்குறாரு. அந்த நேரத்தில் இயேசு அவரை பார்த்து சொல்ல, 7 தடவை மட்டுமல்ல, 70 தடவை நீ மன்னிக்க வேண்டும். யூதருடைய பழக்கத்தின்படியாக, பழைய ஏற்பாட்டின்படியாகவும் ஒரு 3 தடவை ஒரு தப்பிதத்தை மன்னித்தால் போதுமானது. அதிகபட்சமாக 7 தடவை மன்னிக்கலாம் என்று. ஆனால் இந்த இடத்துல பேதுரு தன்னை ஒரு நீதிமானைப் போல காண்பிப்பதற்காக நான் 7 தடவை மன்னிச்சிட்டேன்னா போதுமா, அது போதுமானது தான் ஆண்டவரே என்று கேட்கிறார். இல்லை, 70 தரம் என்று சொல்லி ஒரு ஓமையை சொல்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஓமை தெரியும். ஒரு மனிதன் தன் ராஜாவினிடத்தில் 10,000 தாலந்து கடன் பெறுகிறான். அந்த நேரத்தில் அவன் ராஜாவை பார்த்து, ஆண்டவரே, அந்த கணக்கை ஒப்புவிக்க என்னால் முடியவில்லை, திருப்பி கொடுக்க முடியலை, என்னை மன்னிச்சிருங்க என்று வேண்டி கேட்கிறான். அந்த நேரத்தில் ராஜா அவனுக்கு இறங்கி அந்த கடனை தள்ளுபடி செய்கிறார். அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த கடன்காரன் அவன் திரும்பி போகின்ற வேளையில் அவனிடத்திலே 100 தாலந்து வாங்கின ஒருவனை எதிர்கொண்டு பார்க்கிறான். அவனை பார்த்த உடனே அவன் செய்ததான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவன் கழுத்தை நெரித்து என்னுடைய 100 தாலந்தை நீ உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் எனக்கு கொடுக்க வகையில் என்று சொன்ன உடனே அவனை அந்த இடத்துல அந்த விசாரிக்கிற கையில் ஆக்கினைக்குள்ளாக வழிநடத்த அவனை ஒப்படைக்கிறான். இதை ராஜா கேள்விப்படுகிறார். ராஜா செய்ததான காரியம் என்னன்னு சொன்னால், நான் உனக்கு 10,000 தாலந்தை மன்னித்தேன், ஆனால் நீயோ 100 தாலந்தை மன்னிக்கவில்லை. அவனுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய சூழ்நிலையில் காணப்பட்டால் எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நியாய தீர்ப்பை அந்த நேரத்தில் சொல்லுகிறார். பேதுருக்கு விளங்கி கொள்ளும்படியாக சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்கிற 7 தரம் அல்ல, அது நித்தியத்துக்கு நீ அவனை மன்னிக்க வேண்டும். ஆனால் ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று வருகிறது. அந்த நியாய தீர்ப்பை பார்க்கும் பொழுது 35வது வசனத்தில், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனாலும் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அவனையும் ராஜா எப்படி அந்த வாதிக்கிறவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தாரோ, தண்டிக்க வைத்தாரோ, அதை போல நம்மையும் ஒப்பு கொடுப்பார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் எவ்வளோ மன்னிச்சிருக்கிறார், எவ்வளோ பாவங்களை, திரளான பாவங்களை மூடி நம்மை மறைத்து நம்மளை நீதிமான்களாக்கியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக யாராவது சிறு தப்பு செஞ்சால் கூட அதை ஊதி பெரிதாக்கி அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை சிறுமைப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே ஒரு முடிவெடுப்போம். நமக்கு விரோதமாக என்ன காரியங்களை யார் செய்தாலும் உடனடியாக மன்னிக்க வேண்டும் என்கிற கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, உம்முடைய சிந்தையின்படியே நாங்களும் ஒருவர் மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே, அந்த ஒரு திருடனை நீர் மன்னித்தீர், கள்ளனை மன்னித்தீர் ஐயா. அதை போல ஆண்டவரே, நீர் எங்களையும் மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை ஆண்டவரே, கொலை செய்த கொலைக்கார மக்களுக்காக ஜெபித்தீர், அவர்களுக்காக வேண்டிக் கொண்டீர், அவர்களை மன்னித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். அதை போல நாங்களும் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மன்னிப்பின் தேவன் நமக்கு இருப்பதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம்.